73வது கிளாஸில் எவல்யூஷன் அப்படின்ற லோகோ நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு நான் காட்டுறேன். முதல்ல இதை ரீசைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். Ctrl+2 ப்ரெஸ் பண்ணுறேன். அது லாக் பொசிஷன் ஆகிடும். நீங்கள் பை மிஸ்டேக் இதை மூவ் பண்ண முயற்சி பண்ணாலும் அது மூவ் ஆகாது, ஏன்னா பொசிஷன் லாக் ஆகிடும். இதை அன்லாக் பண்ணுறதுக்கு Alt+Ctrl+2 பண்ணிங்கன்னா இது அன்லாக் ஆகிடும். இது மெனுவில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ட்ராப்டவுன் மெனுவில் பாருங்கள், செலக்ட் பண்ணி லாக் Ctrl+2, இங்கே அன்லாக் ஆல் Alt+Ctrl+2. ஸோ Ctrl+2 ப்ரெஸ் பண்ணி அதை லாக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நாம் லேயரில் கூட பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயராக லாக் பண்ணலாம். நான் இன்றைக்கி லேயர் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, முதல்ல எலிப்ஸ் டூல் எடுத்து ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த விட்த் அண்ட் ஹைட் சர்டன் நம்பரை செட் பண்ணுவோம். விட்த்தில் 30யும் ஹைட்டில் 50யும் செட் பண்ணுவோம். இந்த ஷேப் இப்படியாக்கும் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணுவோம் டிஃபால்ட்டுக்கு, அதாவது ஒயிட் ஃபில். அப்புறம் அவுட்லைன் 1 பாயிண்ட்டாக இது டிஃபால்ட் கொடுக்கும். இப்போது இதை ஃபில் நன் பண்ணிக்கலாம். முதல்ல இதை பேஜுக்கு அலைன் பண்ணிக்கலாம் சென்டருக்கு. இப்போது ரொட்டேட் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணலாம். இங்கே ஆங்கிள் அப்படின்ற ஃபீல்டில் 90 என்டர் பண்ணி காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து பாத் ஃபைண்டருக்கு யுனைட் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் ஷேப்பாக வந்துருக்கு. ஓகே, இதை நம்ம 100க்கு செட் பண்ணிக்கலாம். 50/50 இருக்குது. இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆகிருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல என்டர் பண்ணால் போதும். வேல்யூ ஹைட்டில் தானாகவே எடுத்துக்கும். ஒருவேளை நீங்கள் ஹைட்டில் என்டர் பண்ணிங்கன்னா விட்த்து தானாக எடுத்துக்கும், ப்ரொப்போர்ஷனாக எடுத்துக்கும். ஓகே, இப்போது இது இன்னொரு காப்பி பண்ணலாம். Ctrl+C Ctrl+F பண்ணுங்கள், பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்டுக்கு. ஒரு டூப்ளிகேட் ஆகிருக்கு. இந்த ரெண்டாவது காப்பி இருக்குது பாருங்கள், அதை நாம் ரீசைஸ் பண்ணுவோம். சம்வேர் அரௌண்ட் 60க்கு பண்ணுவோம். 60/60க்கு பண்ணோம்னா இந்த மசில் இந்த இடம் நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் காம்பவுண்ட் பார்த்தா மாற்றணும். இது ரெண்டும் செலக்ட் பண்ணிடலாம். பாத் ஃபைண்டருக்கு காம்பவுண்ட் பார்த்தா மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது குரூப் இல்லை, காம்பவுண்ட் பாத் இது. ஓகே, இந்த ஸ்டேஜில் நாம் கிரேடியன்ட் அப்ளை பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஃபில் கிரேடியன்ட் இருக்குது பாருங்கள், இது நன் இருக்குது. இங்கே கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே அவுட்லைன் இருக்குது, அவுட்லைன் நன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டிஃபால்ட் ஒயிட் டு 100% பிளாக் கொடுக்கும். இதை எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ இது லீனியருக்கு ரேடியலுக்கு ஃபஸ்ட்டு மாற்றிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணலாம். இதில் சயான் மட்டும் 100 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மெஜெண்டா, எல்லோ, பிளாக் எல்லாமே 0வாக இருக்கட்டும். ப்ரெஸ் என்டர். ரெண்டாவது இந்த பிளாக் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். சயான் 100, மெஜெண்டா 100, எல்லோ 0, பிளாக்கும் 0 பண்ணிடலாம். ஓகே, இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிளில் இந்த வாட்டி 45 பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பென் டூல் எடுத்துக்கலாம். பென் டூல் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கலாக அலைன் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்மார்ட் கைடு ஹெல்ப் பண்ணோம். ஓகே, இப்போ இதை 3யும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கைடு இருக்குது பாருங்கள், கைடு, அப்புறம் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ண உடனே இந்த பாருங்கள், இந்த கிரேடியன்ட் டோட்டலாக மாறிடுச்சு. நான் அன்டூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி இருந்தது. ரீடூ பண்ணி காமிக்கிறேன், ஷிஃப்ட் Ctrl+G பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இதுக்கு நடுவில் வேண்டாத ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை நாம் ரிமூவ் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் Ctrl+G பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்படி மார்க்கி பண்ணுங்கள் பாருங்கள், இந்த ஷேப் இப்படியாக்கும் இருக்கும். அதை டிலீட் பண்ணிடும். ஓகே, இந்த ஸ்டேஜில் இதை செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். Ctrl+G. இதை செலக்ட் பண்ணி ரொட்டேட் டூலுக்கு போங்க, லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். இப்போ 45 அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதை நாம் ரீசைஸ் பண்ணிக்குவோம். 100/100 இருக்கு இல்லையா, இதை ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆகிருக்கு. 50/50 பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இடத்துல வேல்யூ என்டர் பண்ணால் இன்னொரு இடத்துல தானாகவே எடுத்துக்கும். 50 பண்ணலாம். அகைன் இதை செலக்ட் பண்ணி ரொட்டேட் டூலுக்கு போய் ஆங்கிள் நீங்கள் 0 பண்ணுங்கள். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஒரு காப்பி ஆல்ரெடி ஆயிருக்கும். இதை அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், 24 பண்ணிக்கலாம். ஓகே, 24 பண்ணிக்கலாம். இப்போ இந்த லார்ஜர் ஷேப் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் Ctrl+G. இந்த பாட்டம் ஷேப் இருக்கு பாருங்க, இது செலக்ட் பண்ணிக்கங்க.
கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் 1.5 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. டவுன் ஆரோ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் ரைட் சைடு உள்ளது இருக்கு பாருங்க, இது ரெண்டும் செலக்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தடவை பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஜெக்டையும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிக்கலாம். ரொட்டேட் டூலுக்கு போய் டபுள் கிளிக் பண்ணலாம். 45 அப்படின்னு என்டர் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஓகே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அலைன்மெண்ட் சரியாக ஆகலை பாருங்கள், இங்கே கேப் ஜாஸ்தி இருக்குது, இங்கே கேப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது செலக்ட் பண்ணி சென்டர் டு சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் இந்த கேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆகையினால இது கொஞ்சம் சிறுசுப்படுத்தணும். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆகிருக்கு. இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணி நாம் 97 பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி ஒரு லார்ஜர் குரூப்பாக மாற்றிக்கலாம். இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதை அபவுட் 60க்கு பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷனுக்காக இங்கே செட் பண்ணுறேன். டைப் டூலுக்கு போய் ஹெல்வெட்டிக்கா எடுத்துக்கோங்க. ஹெல்வெட்டிக்கா போல்ட் அப்ளிக், அதாவது இட்டாலிக் மாதிரி இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. இதையும் நாம் அலைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட இது கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். கூட பெருசுப்படுத்திக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்கு ஒரு டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நாம் கிரேடியன்ட்டு அப்ளை பண்ணுறோம், ஆனால் அப்ளை ஆகாது. அதுக்காக ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதை வந்து அவுட்லைனாக மாற்றிக்குவாங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப்புக்கு போகலாம், கிரியேட் அவுட்லைன்ஸ் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ அதோட கீபோர்ட் ஷார்ட்கட். ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம். கிரேடியன்ட் அப்ளை ஆகும். இது இண்டிவிஜுவலாக ஈச் லெட்டருக்கு அப்ளை ஆகிருக்கு, ஷேப் மாதிரி கன்சிடர் பண்ணுறது. அதனால இதை காம்பவுண்ட் பார்த்தா கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து காம்பவுண்ட் பாத் மேக் அப்படின்னு பண்ணிட்டோம்னா இது ஃபில் நன்னு காமிக்கும். இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது ஷேப் ஆனதுனால டெக்ஸ்ட்டை மாற்ற முடியாது. லாரம் எப்சம் அப்படின்னு இருக்கிறத விட நாம் வேறு ஏதோ சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ எவல்யூஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இதை லோயரில் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுற காரணம் என்னென்னா, இந்த இடத்துலேருந்து பாருங்கள், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா இப்படியாக்கும் ஆகிடும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் அது ப்ரொபோர்ஷனேட்டாக பெருசாகும். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கூட சின்னது பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ பாருங்கள், இது ஷேப்பு, நான் எடிட்டபிள் டெக்ஸ்ட், இது எடிட்டபிள் டெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டைப்புக்கு, அதாவது டைப்போகிராஃபிக்கு வந்து நாம் கிரேடியன்ட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ற ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஸோ கிரேடியன்ட் அப்ளை பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அப்பியரன்ஸ் பேனலுக்கு வாங்க, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ ஃபில் பண்ணுங்கள். வந்து ஐட்ராப்பர் எடுத்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். இம்மிடியட்டாக எடிட்டபிள் டெக்ஸ்ட்டு வந்துடும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேடியன்ட் பேனலுக்கு வந்து இது லீனியராக மாற்றிக்கலாம். 90 டிகிரி என்டர் பண்ணுங்கள். இப்போ எடிட் கிரேடியன்ட்னு போனீங்கன்னா பார் மாதிரி அப்பியர் ஆகும். டார்க்காவோ லைட்டாவோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி. அதுக்கு முன்னாடி எடிட்டபிள் டெக்ஸ்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, செலக்ட் ஆல் ராமலிங்கம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிவிட்டு ஆல்ட் கண்ட்ரோல் 2 ப்ரெஸ் பண்ணலாம். அது ஸ்பெசிமெனை வந்து டிலீட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான லோகோ அல்லது சிம்பிள் செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.